ஆண்டவரே, இந்த 19வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த 19வது நாள் ஜெபத்தில் தொடக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் நீரே ஆளுகை செய்து வழிநடத்த முடிய வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறா. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீர துடைச்சாரையா. சந்தோஷம் எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் கரம் உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுவோமா? தாய் உன்னை மறந்தாலும் மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மாலை மேல் நிறுத்திடுவா. கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மாலை மேல் நிறுத்திடுவா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, சொல்லுங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே சொல்லுவீங்களா? எந்தன் இயேசுவே, எந்தன்
எந்தன் இயேசுவே. இந்த 19வது நாள்ல அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிடு நீ, சொல்லுங்க, பாதில் கொடுப்பா, கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவா. சொல்லுங்க, கூப்பிடு நீ, பாதில் கொடுப்பா, கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடு. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. கொண்டாடுவோம், சொல்லுங்க, கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ. கைதட்டி நாம் பாடு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ. கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து. கவலைகளை மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து. சொல்லுங்க, கவலைகள் மறந்து. கவலைகளை மறந்து. கவலைகளை மறக்கணும் ஆண்டவரே, கவலைகளை மறக்கணும். கவலைகளை மறந்து அவரை துதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி கவலைகளை மறந்து என் தேவனை நோக்கி பார்ப்போமா? என் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமே. அவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும். சொல்லுங்க பார்க்கலாம், துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். உமக்கே துதி, உமக்கே புகழ். எஸ், உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். துதி கானம் செலுத்துகிறோம். சொல்லுங்க, திரியேக தேவனுக்கு, திரியேக தேவனுக்கு ஆராதனை
நாயகனே என்றென்றும் புகழ் உமக்கு. ஆராதனை நாயகனே என்றென்றும் புகழ் உமக்கு. துதி கானம் செலுத்துகிறோ. பேரறிவும் ஞானமும் நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். பேரறிவும் ஞானமும் நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே. யோசனையில் பெரியவரே, மறைபொருள் உமக்கில்லையே, மறைபொருள் உமக்கில்லையே. துதிகணம் திரியேக தேவனுக்கு, தீரியேக தேவனுக்கு. ஆராதனை நாயகனே என்றென்றும் புகழ் உமக்கு. ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றி. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றி. திரும்பியும் வருகிற தேவன் முடிவில்லா ராஜ்யத்தை திரும்பியும் கொண்டு வந்து என்னை அவரோடு சேர்த்து கொள்ள, அதுக்கு தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு இன்னும் அதிகமாக இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இணைய வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. உடைய கரத்தலங்களை தருகிறோம், ஆழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வல்லீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான இந்த 21 நாள் ஜெபத்தில்
19வது நாள், 19th டே. ஆவியானவர் தாமே இந்த நாட்களிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 19வது நாளில் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவன் ராஜாவாய் இருந்து ஞானமை ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. The days are coming, declares the Lord, when I will rise up for David a righteous branch, a king who will reign wisely and do what is just and right in the land என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரே ஒரு காரியத்தை டீப்பாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். The days are coming. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இது 19வது நாள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் the days will come. அந்த நாள் சமீபமாக இருக்கிறது, வரப்போகிறது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாள் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம், நமக்கென்று வைத்திருக்கிற தீர்மானம், நமக்கென்று வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பின் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஐ வில் ரைஸ் அப். எப்படிங்க? ஐ வில் ரைஸ் அப், நான் எழும்ப பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஹீ வில் ரைஸ் அப், ஆண்டவர் அதை எழும்ப பண்ணுவாராக. இந்நேரம் ஒரு ஆமேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கே இருந்தாலும் விசுவாசிச்சா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. God is going to rise up you. ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ண போகிறார். எப்படி? ஒரு நீதி உள்ள கிளையை, ஒரு நீதி உள்ள காரியத்தை. இட்ஸ் லைக் அ பிரான்ச்சை போல நீதி உள்ள கிளையை கர்த்தர் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில், குறித்த சமயத்தில் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். God's time, God's days and God's month, God's year, ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். அதான் வசனம் சொல்லுது, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனிதர்கள் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவன் சொல்கிறார், நாட்கள் வரும் என்று சொல்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நாட்கள். நான் நினைத்து கொண்டிருக்கிறதல்ல, கர்த்தருடைய தீர்மானம். கர்த்தர் வைத்திருக்கிற நாட்கள், கர்த்தர் வைத்திருக்கிறது வரும். கர்த்தர் வைத்திருக்கிறது நீதி உள்ள கிளையாய் வரும். எனக்கு எவ்வளவோ ஆசைகளை, எனக்கு எவ்வளவோ திட்டங்களை வைத்திருக்கலாம், எவ்வளவோ நான் ஆசைப்பட்டு நான் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அது அல்ல. தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் அதற்கென்று என்ன நோக்கம், திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரே தவிர, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கணும், எதையோ ஒன்று செய்யணும் அப்படின்னு இல்லை. தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது, தேவ தீர்மானம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் காலம் வரப்போகிறது, புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய காரியம் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த 19வது நாளில் ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் நாட்கள் வரும், குறிப்பிட்ட நாட்கள் வரும். அந்த நாட்களிலே நான் என்னுடைய பழைய உடன்படிக்கையை திரும்பியும் ரினியூ பண்ணி புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற காலம் சீக்கிரம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பொறுமையோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கடந்த நாட்களே ஒரு பர்சன் என்கிட்ட சொல்கிறாங்க, நானும் ஜோமனி பார்க்குறேன், ஜெபம்ட்டே இருக்கிறேன், ஆண்டவர்னு சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க.
சும்மா பேருக்காக, சும்மா ஏதோ யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறக்காக சும்மா சொல்கிறதல்ல ஆண்டவர் ஆண்டவர்னு. ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவர் ஆண்டவருங்கிறதில்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். அப்போ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, என்னுடைய நோக்கத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. நான் ஒன்று நினச்சிக்கிட்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், இட்ஸ் ஃபூலிஷ் திங். இது முட்டாள்தனமான காரியம். சிலரை நான் சந்திக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு 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 அது நடக்கக்கூடாது, நடக்கவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நடக்கும் 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 நடக்கும்னு ஏதோ ஒரு கனவு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது போல். நல்ல கவனிங்க மக்களே, தேவ பிள்ளைகளே, கனவு உலகத்தில் இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. நிஜ வாழ்க்கையை நிஜ உலகத்தில் நிஜமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வாழு. ஒன்றும் இல்லாமல் ஒரு கனவு லோகத்தில் நீ இருக்காத, அப்படிப்பட்ட சிந்தையில் வாழாத. நாட்கள் வரும், அந்த நாட்களில் கர்த்தர் ஏற்படுத்துறது நடக்கும். நான் நினைத்து கொண்டிருக்கிறது நடக்காது. கர்த்தருடைய தீர்மானம் நடக்குங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கணும். நம்முடைய தீர்மானம் அல்ல. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐசாயா சாப்டர் 40 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். எப்போ நல்லா கவனிச்சிங்களா? மேய்ப்பனை போல எப்போ எப்படி என்ன மாதிரி நடத்தணும், எப்படி கொடுக்கணும், எப்படி நடத்தணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அதுதான் அவர் வைத்திருக்கிற தீர்மானம். அதுதான் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஐ வில் ரைஸ் அப் ஃபார் அ டேவிட் அ ரைச்சஸ் பிரான்ச். ஒரு நீதி உள்ள கிளையை நான் எழுப்புவேன். எப்போ? எனக்கு எப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு எனக்கு தீர்மானம் வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், வச்சிருக்கிறேன். அதை அந்தந்த நேரத்தில் சரியாக நடத்துவேன். நீங்கள் என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நீங்கள் என் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அவர் கொடுக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. இந்த 19வது நாளில் ஆவியானவர் நம்மக்கிட்ட தெளிவாக சொல்கிறார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் இருக்கும் பொழுது நாட்கள் வரும். அந்த நாட்களில் கர்த்தர் எதை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது நிச்சயமாக நடந்து தீரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். நல்லா கவனிங்க. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க வார்த்தையை. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எழுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளிலும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். நல்லா கவனிச்சிங்களா? திரும்ப நீதி உள்ள ஒரு கிளையை நான் எழுப்புவேன். கண்டிப்பாக நான் கட்டுவேன். கண்டிப்பாக நான் செய்வேன். திரும்பியும் கட்டி எழுப்புவேன். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. திருப்பியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். ஆனால் அந்த நாட்கள் எப்படி இருக்குன்னா, இடுக்கமான காலங்களாக தான் இருக்கும். பிரச்சனை உள்ள காலங்களாக தான் இருக்கும். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். சுற்றிய சூழ்நிலை
சரி இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் அதில் தான் நான் உங்களை திரும்பியும் கட்ட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்போது கட்டுறதில்ல, இடிந்து விழுந்து நொறுங்கி இது இனிமேல் கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ற நிலை இருக்கும்போது கட்டுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 19வது நாள் ஆவியானவர் சொல்கிறது தான், மறுபடியும் தாவீதுக்கென்று ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மேசியாவும் தீர்க்கதரிசியிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரனாமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நிறைய நேரம் நம்முடைய யோசனை, ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் நாட்கள் வரும் என்று நான் பொறுமையோடு காத்திருக்கிறேனே, என்றைக்கு அந்த நாட்கள் வரப்போகிறது, என்றைக்கு அந்த நாட்கள் வரப்போகிறது, என்றைக்கு அந்த நாட்கள் நடக்கப் போகிறது? வந்து பாரு. நான் செய்ய போகிற காரியத்தை, குறித்த காலத்தில் நடக்க போகிற காரியத்தை நீ வந்து பாரு. கம் அண்ட் லெட்ஸ் சீ. வந்து பாரு சொல்கிறா, நீ வந்து பார். நாத்தான்வேல், நீ வந்து பாரு. பிலிப்பை பார்த்து சொல்கிறது, நீ வந்து பாரியா. நான் செய்ய போகிறது, ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்றைக்கி சொல்கிற இந்த 19ஆம் நாளில், நான் செய்ய போகிற விஷயத்தை நீ வந்து பார். நான் செய்ய போகிற காரியத்தை நீ பார்க்க போகிற, நான் செய்ய போகிற அற்புதத்தை நீ பார்க்க போகிற, நான் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தேவனை நோக்கி பாருங்கள், இன்னும் அதிகமாக சார்ந்துருங்க. இடுக்கமான காலங்கள் வரும், ஒடுக்கப்படுகிற நேரங்கள் வரும், பிரச்சனையும் போராட்டங்களும் இருக்கும். அப்போ தான் அந்த சூழ்நிலையில் தான் நான் உங்களை அதிகமாக கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை சாத்தியமே இல்லாதது போல தோன்றுகலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த இடுக்கமான காலங்களிலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். அந்த இடுக்கமான காலங்களிலே நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன். நீங்கள் தைரியமாக தேவனுக்குள்ளாக பலப்பட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துங்க என்று இந்த 21 நாள் ஜபத்தில், இந்த 19வது நாளில் நம்முடைய தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நாட்கள் வரும், குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாத, தாமைத்தால் வரும், அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும். I will rise up for David a righteous branch. நீதி உள்ள கிளையை நான் எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். The days are coming, declare the Lord. Days are coming. நாட்கள் வரும். அந்த நாட்கள் எப்போ நமக்கு தெரியாது. அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. அருமையான வார்த்தை. காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. காத்திருக்கணும் பொறுமையோடு. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை செவிசாய்க்கிறவராக இருக்கிறார். எது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். இன்னொன்று, நாட்கள் வரும், நீதியுள்ள கிளையை அவர் எழும்ப பண்ணுவார். தாவீதுக்குன்னு வச்சிருக்கிறத, எனக்குன்னு வச்சிருக்கிறத அவர் எழும்ப பண்ணுவார். எப்போ எழும்ப பண்ணுவாரோ அப்போ தான் எழும்ப பண்ணுவார். எப்போ செய்வாரோ அப்போ தான் செய்வார். நானாக ஒன்று நினச்சிக்கிட்டு இது நடக்குங்கிறது இல்லை. தேவ திட்டம், தேவ தீர்மானம் மட்டுமே என் வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை தான் இந்த 19 நாளும் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் போவோம், இன்னும் அதிகமாய் காத்திருப்போம். அந்த நாட்களுக்காக கர்த்தர் அந்த நாட்களை சீக்கிரம் நடப்பிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம், காத்திருப்போம். கர்த்தர் அவைகளை ஜெயமாக மாற்றுவாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையான காலை வேளையில் இந்த 19வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. The days will come, I will rise up a righteous
பிரான்ச், நீதி உள்ள ஒரு கிளையை நான் எழுப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படியாக ஒரு நீதி உள்ள கிளை தேவன் எங்களுக்கு எழும்ப பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அந்த நாட்களில், அந்த குறித்த நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிற அந்த நாட்களில் நிச்சயமாய் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தருகிற, தாழ்த்துகிற, அர்ப்பணிக்கிற நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. காத்திருங்க, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.